சார், இப்போ இந்த மதுபான கடைகளாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கட்சி நிகழ்வுகள் நடக்கிற இடங்களா இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு புது கடைகள் திறக்கிறது, அந்த மாதிரி இல்லை ஒரு குடும்ப விழாக்கள் அந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து இந்த நடு ரோட்டில் வண்டி நிறுத்துறது. பொதுவாக இன்றைக்கி நிறைய இடங்கள்ல இந்த பாருக்கு வெளியில் வண்டி நிறுத்திட்டு போயிடுறாங்க, அவங்கள கேட்க முடியறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி விஷயங்களில் வர்ற இதெல்லாம் நம்ம யார்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் சார்? பொதுவாக இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து அடிக்கடி எங்களுக்கு வருது. எங்களுக்கு ஒரு புகாராக எங்களுக்கு இந்த மாதிரி உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பொதுவாக எந்த இடத்துல அதிகமாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா, மதுபான கடைகளுக்கு வாசலில் 10 மணிக்கு கடையை சாத்துறாங்கன்னா, இவங்க வந்து அவசரமாக 9:45 தான் அவனுக்கு வந்து உடனே குடிக்கணும்னு தோணுமா என்னன்னு தெரியல. அதில் பார்த்தீங்கன்னா 9:45 ஒரு 100-150 வண்டி 200 வண்டி அப்படி வந்து நின்றும், கடைன்னு வந்து நின்றும். அதில் தான் ஒரு பெரிய பிரச்சனை. யாராவது ஒரு ஆம்புலன்ஸ் ஆபத்தில் இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல போக முடியறதில்ல. பல பிரச்சனைகள் இருக்குது. அதில் காவல்துறை வந்து ஒரு சில இடத்துல வந்து நல்ல துரிதமாக வேலை செஞ்சு கரெக்டாக எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறாங்க. ஆனால் பல இடங்களில் நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் பார்த்ததில் வந்து பல இடங்களில் வந்து அப்படி நடக்கிறது இல்லை. அதுவும் முக்கியமாக சின்ன ரோட்டில் வந்து ஒரு இது மாதிரி ஒரு மதுபான கடை இருந்ததுன்னா அதில் முதல்ல ஒருத்தர் நிறுத்துவார், அப்புறம் ஓவர்டேக் பண்ணி இன்னொருத்தர் நிறுத்தணும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரோட்டையே முழுவதும் ஆக்கிரமித்து நிறுத்திடுறாங்க. அதில் பயங்கர ரொம்ப பிரச்சனை வருது. இது மட்டும் இல்லாமல் கல்யாண வீடு, காது குத்து, குடும்ப விழாக்கள், அது மாதிரி கட்சி கூட்டம், அதை விட கொடுமை. கட்சி கூட்டம்னா அவங்க வந்து ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, இல்லை புதுசாக தொடங்கின கட்சியாக இருந்தாலும் சரி, அவங்க கூடுற கூட்டம், அவங்க அளப்பற அது தாங்க முடியல. ஏன்னா போக்குவரத்துக்கு அவ்வளோ இடையூறு. போக்குவரத்துக்கு இடையூறு பண்ணி ஒரு கட்சி கூட்டம் நடத்தி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஓகே, பொதுமக்களுக்கு உதவியாக தான் அவங்க இருக்கணுமே தவிர அவங்க எப்படி இந்த மாதிரி தொல்லைகள்லாம் கொடுப்பாங்க? தொல்லை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஒரு சில பேர், நீங்கள் எல்லாத்தையும் சொல்ல முடியாது, அதில் விதிவிலக்கெல்லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. இதை நீங்கள் எப்படி அணுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுமக்களாக திருந்தினா, அதாவது திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது, உண்மை. ஆனால் அதையும் மீறி பொதுமக்களாக ஒரு சாமானியாக உங்களால் அதுக்கு நடவடிக்கை எடுக்க முடியும். முதல்ல அதுக்குண்டான ஆதாரங்களை திரட்டுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உடனே அதை சரி செய்ய முடியாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் வந்து அதுக்குண்டான ஆதாரங்களை நீங்கள் திரட்டணும். ஒரு வீடியோ, ஒரு ஃபோட்டோ ஒன்றுன்னா எடுத்துக்கங்க, சரமரியாக எடுத்து கையில் வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு சரியான இடத்துல ஒரு புகார் கொடுங்க. சரியான இடம்ன்றது வந்து காவல்துறையில் கொடுக்கலாம். ரெண்டாவது வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸு, அதுக்கப்புறம் டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் வரைக்கும் நீங்கள் வந்து அதை எடுத்துக்கொண்டு போகலாம். ஏன்னா கீழ் அதிகாரிகிட்ட ஒருத்தர் கொடுக்குறீங்க, அவர் நடவடிக்கை எடுக்கலை, அடுத்து மேல் அதிகாரிக்கு போகும். இதில் ஒரு சில பேர் கேட்பீங்க, ஆளுங்கட்சி ஆள் இருக்காங்க, அவங்க கட்சி கூட்டம் இருக்குது, அதில் எப்படி சார் நான் சொல்ல முடியும்? அதுலேயும் நடவடிக்கை எடுக்கணும் காவல்துறைக்கு. அதுக்கு அந்த அங்கீகாரமும் அந்த அதிகாரமும் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. அவங்க ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ, நீங்கள் வந்து இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஆட்சி செய்கிறவங்களோ, இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஆட்சி செய்கிறவங்களோ, கவுன்சிலர், அதெல்லாம் கவலைப்படாதீங்க. சாமானிய மனிதனால் கூட அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க முடியுன்றதை நம்புங்க. ஓகே, ஸோ இதனால் எனக்கு ஆபத்து வருமா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஆபத்துன்றது வந்து எல்லா இடத்துலையும் தான் இருக்குது, இதில் மட்டும் கிடையாது. எல்லா இடத்துலையும் ரோட்டில் நடந்து போனால் கூட தான் ஆபத்து இருக்குது. அதனால் அதை பற்றி கவலைப்படாமல் தைரியமாக நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க, துரிதமாக நடவடிக்கை எடுப்பாங்க. இதில் எப்படின்னா, நீங்கள் ஒருத்தர் மட்டும் இல்லை, உங்களை மாதிரி 10 பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா நீங்கள் 10 பேருக்கும் ஆபத்துன்னு வராது. ஓகேங்களா? அதனால் பொதுமக்களுடைய விழிப்புணர்வு தான் இது ரொம்ப முக்கியமானது. பொதுமக்கள் நீங்கள் அந்த இடத்துல இருக்கீங்க, தெருவில் ஒரு 50 பேர் இருக்காங்க, 50 பேர் 40 பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா இதே மாதிரி நடவடிக்கை எடுத்து தான் ஆகணும். அது அவங்க தலையெழுத்து. அதை நீங்கள் செய்யுங்க. இந்த விழிப்புணர்வு வந்து உங்களுக்கு வேணும் கண்டிப்பாக. வேறு ஏதாவது உதவி தேவைப்படும்னா தாராளமாக என்ன அணுகுங்க, நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். நன்றி, வணக்கம்.